நானும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு பிடித்தமானவர்களும் என்னோடு பயணித்தவர்களும் ஓடி இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப இன்னைக்கு இது வந்து ஒரு சீட்டுக்குச் அப்படின்ற நிறுவனம் வந்து எல்லோருக்குமான நிறுவனமாக மாற்றுவதற்கு, எல்லோருக்குமான நிறுவனமாக உருவாவதற்கான முயற்சிகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஒட்டுமொத்த சினிமாவிற்கான, ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கான ஒரு நிறுவனமாக இது மாறும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் என்னுடைய படத்தை முயற்சி பண்ணி ரிலீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இதை உருவாக்கி இருக்கேன் அப்படின்றது சில பேரோட கேள்விகளாகவும், சில பேரோட சம்பாஷணைகளாகவும், சில பேருடைய கருத்துகளாகவும் இருக்கிறது. ஆனா அது அல்ல உண்மை. ஜேகே மட்டும் ரிலீஸ் பண்ணணும்னா 10 படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி இதே ரிலீஸ் பண்ணிட்டு 5 படத்துல லாபம் சம்பாதிச்ச மாதிரி சம்பாதிச்சிருக்கலாம், இல்ல 5 படத்தை தோத்து போயிட்டு சரி விட அடுத்த படம் அப்படின்னு சொன்ன மாதிரி கூட போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இதோட நோக்கம். இந்த சிட்டி கோச் உருவாக்கப்பட்ட நோக்கம் வந்து கடைசி காலகட்டம் வரை, இப்ப நீங்க பாலச்சந்திரன் சாரோட மறைவுல வந்து அவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்தது அப்படின்னா ஒரு கலைஞனுக்கான மரியாதை, அவர் உருவாக்கிய படங்களுக்கான மரியாதை, அவருடைய படங்களை பூரா வியந்து அண்ணாந்து பார்த்து கைகட்டி மகிழ்ந்து புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் நாம். அதே போல இனி அடுத்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு கலைஞனை நாம் பார்க்கணும், இப்படி ஒரு கலைஞனை உருவாக்கணும், இல்ல இப்படி ஒரு கலைஞன் சினிமாவுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான சூழல் சினிமாவுக்குள்ள இருக்கா அப்படின்னா இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். கடந்த காலங்களா வந்து நீங்க குறிப்பிட்டபடி சிறந்த படம், மிகச்சிறந்த படம் அப்படின்னு எழுதின படங்கள் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. எல்லாம் என்ன எழுதுறதுன்னு தெரியல, இல்ல என்ன ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய குறைகள் இருக்கு, நிறைய பிரச்சனை. நாளைக்கு பாலச்சந்தர் மாதிரி ஒரு கலைஞன், பாலநாயகர் மாதிரி ஒரு கலைஞன் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த சினிமா சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த நோக்கத்துல கடைசி வரை ஒரு இயக்குனர், நல்ல திரைப்படம் எடுக்க இயக்குனர் வியாபாரங்களை தாண்டி, மார்க்கெட்டை தாண்டி, வெற்றி தோல்வியை தாண்டி, நம்பர் 1 நம்பர் 2 தாண்டி, கோடிகளை தாண்டி ஒரு நல்ல திரைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கணும். அது அவருக்கும் நல்லது, இந்த சமூகத்திற்கும் நல்லது, இந்த சினிமாவிற்கும் நல்லது என்ற ஒரு கனவை தவிர வேறு எந்த கனவும் இதில் கலப்படமாகவில்லை. ஏன்னா அந்த கனவுக்குள் நானும் ஒரு இயக்குநராக இருக்கிறேன் என்பது மட்டுமே உண்மை. இது தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆக சரியாக புரிந்து கொண்டு இந்த பயணம் ஒரு முயற்சி, இதை நாங்க இப்ப பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் முழுசா டீட்டெயிலா இப்ப உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சோ இப்ப நாங்க அதுக்கு வந்து முன்னோட்டமாக இப்ப இதுக்கு வந்து இன்னைக்கு ஏன் இந்த முயற்சி வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, தமிழகம் முழுக்க வந்து பைரசி டிவிடிக்கள் வந்து அகோரமா தலைவரிச்சு ஆடி எல்லா மூளை முடுக்குகள் சந்துகள்லாம் எல்லா பிளாட்லயும் காலையில பால் பாக்கெட் மாதிரி ஒரு டிவிடியை போட்டு போற அளவுக்கு தைரியமும், அந்த அளவுக்கு வந்து கேட்பாரற்ற தன்மையும், அந்த அளவுக்கு வந்து நாடியற்ற நிலைமையுமா சினிமாவுக்கு ஆகிப்போச்சு. அதனால வந்து இந்த பைரசியோட விஜயம் வந்து ரொம்ப அதிகாரமாயிடுச்சு. அவங்கள சொல்லி குறை இல்லை. ஏன்னா முதல் முறை தவறு செய்யும் போது திருப்புவதற்கு நான்கு பெரியவர்களோ இல்லை தடுப்பதற்கு நான்கு அதிகாரமோ இருந்திருந்தா அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா முளைச்சு மேல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அகோரமா பிசாசு மாதிரி தாண்டவம் ஆடுது. அப்படின்றப்ப எல்லாரும் ஒரு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு பைரசி வந்துச்சு. சில பேர் முடிஞ்ச வரைக்கும் போய் இறங்கி போய் ஒரு கடையில போய் பிடிச்சு அடிச்சு எல்லாம் பண்ணாலும் சமீபத்தில் வெளியான லிங்கான்ற சூப்பர் ஸ்டார் திரைப்படம் ரிலீஸ் ஆன மாலையே திருவண்ணாமலையில கிடைக்குது. இதற்கான நிலை என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்கள கூடாது சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னா அவங்க அதை வளர்ந்துட்டாங்க, அவங்க அதுல சம்பாதிச்சு பழகிட்டாங்க. சரி இப்ப திரும்ப அவனை வாடானா என்னோட கூப்பிட்டா சிட்டுவத்துல வாங்க, நீங்க வாங்க, முறைப்படி அனுமதி வாங்கி தர்றோம், நீங்க பண்ணுங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து முதலீடு பண்ணி சம்பாதிக்கணும், ஆனா அதுல வந்து முதலீடே இல்லாம சம்பாதிக்கலாம். இதுல வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, ஆனா இங்க சம்பாதிக்கிறதுக்கு லிமிடேஷனே இல்லை. அப்படின்றப்ப அவங்க மாற்ற முடியல. சரி அவங்க கிட்ட சில குறைகள் இருக்கு, அவங்க கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு, அவங்களால பழக்கப்பட்டாங்க. சீட்டு விளையாண்ட கை வந்து காலையில எந்திரிச்சா அரைக்கும், பான்பராக போட்ட வாய் வந்து காலையில எந்திரிச்சா மெதுவா பான்பராக திருப்பி போடணும்னு தோன்றுது. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த திருட்டு தொழில் பழகிட்டதுனால அதை மாத்திக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய முனைப்பு எடுத்துக்கல. நிறைய பேர் சொல்லி பார்த்துட்டோம். விஷால் கூட இறங்கி போய் எல்லாம் பண்ணி பார்த்தாரு, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்திபன் சார் போய் இறங்கி அங்கேயே போய் பிடிச்சு பார்த்தாரு. 2004லயே நான் சொல்ல வந்த வரைக்கும் பர்மா பஜார்ல போய் இதே மாதிரி சொல்ல வந்த வரைக்கும் டிவிடியை பிடிச்சு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணி இருக்கிறது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம். இப்ப 2014 10 வருடங்களாக தனித்தனியா ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு இயக்குனரும் போய் போராடிட்டே இருக்கேன்னு ஒழிய ஒட்டுமொத்தமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர
கேட்கறதுக்கு முடியாத நிலை இருக்கு. அப்போ அவங்கள மாத்தன்னு நினைக்கிறத விட மக்களோட பிரச்சனைகளை அந்த பக்கம் இருந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பொருளாதார நிலையும் சரி, நேரமும் சரி, அவங்களால தியேட்டருக்கு வர முடியாத ஒரு நிலை. எல்லா படங்களையும் தியேட்டர்ல இருந்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். முதல்ல ஒரு படம் வந்தா 100 நாள் ஓடும், 4 மாசம் ஓடும். அப்ப 4 மாசத்துல இந்த படம் பார்க்கிற கூட்டம், சினிமா ரசிகர்கள் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு திங்கட்கிழமை இந்த 4 மாசத்துக்குள்ள பாத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு வாரம் ஒரு படம்னா வாரம் படம் பார்க்கறதுக்கு எந்த வீட்லையும் தயாரா இருக்க முடியாது. அப்படின்றப்போ நம்மளே நம்ம எல்லாத்துக்கான மதுகளை சுவர்களை வள்ளுவரால் கட்டி கொண்டு நமக்கு யாரும் இல்லை அழுகுற பிரயோஜனமே இல்லை. மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல பார்க்கணும். இன்னைக்கு நான் சர்வே எடுத்திருக்கேன். சர்வே தமிழ்நாடு முழுக்க இடத்துல 64% வந்து இந்த திரைப்படத்தை டிவிடியில் வாங்கி பார்க்க தயாரா இருக்காங்க. 39% மக்கள் வந்து வாடிக்கையாளர்களாக தயாரா இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட நாங்க சர்வே எடுக்கப்ப கேட்ட விஷயம் நேரமின்மை, டிக்கெட், இது 2 தான். சோ இதை சரி பண்ணுவதற்கு அவன் நேர்மையான முறையில் சீட்டு வச்சிருந்த மெத்தட் மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க சாதாரண சந்தோஷமா வாங்கிக்கிறதுக்கும் உடனடியே பதிவு பண்ணி நான் வருஷக்கணக்கில் வாடிக்கையாளராகவும் தயாரா இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து திருடுறவங்களையும் கூட சொல்லாம திருடுறவங்களை வந்து சரி உனக்கு வாய்ப்பு வேற வழி இல்லை, இதுதான் ஏத்துக்கிட்டேன், சரி ஓகே ஒரு காலத்துக்கு தந்தலாம் இல்லையா அப்படின்றதுக்காகவும் சில முயற்சிகள் பண்ணேன். அந்த முயற்சிகளை இப்ப நான் உங்ககிட்ட காமிக்கணும். அதை காமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசுறேன். அந்த முயற்சி அவர்களுக்கானது. நான் ஒரு சாதாரண மனிதனாக, நான் ஒரு படையப்பட்டில வந்து ஆபரேட்டர் பையனா டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து, ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வந்து, பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்து இருக்கும்போது நான் கண்ட மக்களோட பழகின ஒருத்தனா இருந்து நான் இதை சிந்திச்சேன். அந்த சிந்திச்சவர்கள் ஏற்பட்டது இந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சீட்டு வச்சுக்காக பண்ணிருக்கோம். அதை நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். குறை இருக்கா? எப்பவும் போல பிரஷர் இருக்கிற மாதிரி அமைதியா இருந்தோன்னு சரி என்ன நல்லா இல்ல போல. இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து அவங்களையும் குற்றவாளி ஆக்கிறாம அவங்களையும் மாத்தி சரி இப்படி கொண்டு வரலாம். ஏன்னா எல்லா தகப்பனும் வந்து குழந்தைக்கு மட்டும்தான் அடிமையாயிருக்கும் கடைசி வரைக்கும். ஏன்னா குழந்தை மட்டும் மனைவியை கூட தள்ளி வச்சிடும், குழந்தைய மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். சோ அந்த குழந்தைய சொல்லியாவது நம்ம திருத்துவோமே அப்படின்ற ஒரு முயற்சிக்காக தான் அதை எடுத்தது. நிறைய வரவேற்பு இருக்கு, நிறைய பாக்குறாங்க, பார்த்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்க கொடுத்து எல்லா பகுதிகளிலையும் போட சொன்னோம். எங்களோட டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு ஏரியால. அப்ப கூட எல்லா டீலர்ஸும் சேர்ந்திருக்கவங்க ஒரு 10-20 பேர் வந்து இந்த உடல்ல இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்களே மாறி வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அழுதுருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ டச் பண்ணா போதும் அவங்க மாறிடுவாங்க. அப்புறம் மெதுவா அதை தடுத்துடலாம் அப்படின்றதுதான் அதோட கான்செப்ட் எடுத்தது. அப்புறம் அவங்க குறை சொல்லிட்டே இருக்கிற வேண்டாம். சூழல் நம்ம ஊரோட பிரச்சனை அந்த மாதிரி எல்லாரும் நேர்மையா பிழைக்காத வாய்ப்புகளை வந்து இதற்கு முன்னர் இந்த சமூகம் வந்து உருவாக்காம போனதுனால நம்ம அவங்க குறை சொல்லிட்டே இருக்க முடியாது. ஓகே இதையும் கடந்து போகின்ற மாதிரி அதையும் ஏற்றுக்கிட்டே பழகிக்க வேண்டியதான் கூட. பட் நம்ம நஷ்டப்படாமல் இருக்கும், அவ்வளவுதான். இந்த சந்திப்பு இவ்வளவு முயற்சிகளுக்கு அப்புறம் எங்களுடைய சீட்டு குச்சி நிறுவனம் வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய முதல் திரைப்படத்தை வெளியிட தயாராக இருக்கிறது. பொங்கல் முதல் அந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் செய்யப்படும். எல்லா தளங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா உலகம் என்றும் தமிழக அனைத்து பகுதிகளிலும். சோ இந்த அறிவிப்பை உங்களுக்கு அறிவிக்கவும் அது வெளியாகும் முறைகள். முதல் கேள்வி வந்து எல்லாரும் வந்து திரையரங்கத்தில் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக வரும். திரையரங்கம் அல்லாத இது ரிலீஸ் பண்ண மாட்டோம். திரையரங்கம் கண்டிப்பா வரும். உங்களுக்கு நாங்க திரையரங்கம் எடுக்க சொல்லியிருக்கோம். பரவலாக நிறைய உணவுகள் நிறைய உரிமையாளர்கள் இதை வரவேற்று இப்ப அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல வந்து இதற்கு எதிர்ப்பு வரும், இதை ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்ச காலகட்டத்துல இப்ப சமீபத்துல வந்த பெரிய பெரிய திரைப்படங்கள் கூட வந்து வசூல் ரீதியா ரொம்ப இதா போகும் பொழுது அவங்களே இந்த யதார்த்தங்களையும் இந்த உண்மைகளை உணர்ந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்களே சொன்னது வந்து நாங்க கேட்டிருக்கிறது எப்படின்னா, இப்ப எல்லா திரைப்படத்துக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா 350 தியேட்டர் 400 தியேட்டர் 450 தியேட்டர்னு போடுவோம். அது வந்து பெரிய இயக்குநர்களோட பெரிய நடிகர்களோட திரைப்படங்கள் மட்டும் அந்த 450 தியேட்டர் கூட போட்ட காசை போஸ்ட் ஓட்டின காசை கியூபு காசை தான் கலெக்ட் பண்ணும். ஆனா சின்ன சின்ன படங்கள் கூட வேற வழி இல்லாம அந்த 400 தியேட்டர் போடும்போது கியூபு காசு பிரிண்ட் காசு தான் வரமாட்டேங்குது. சோ அப்ப இந்த படத்தை நாங்க என்ன பண்றோம், முறைப்படி இது சீட்டு வச்சுல வெளியாகும் ஒவ்வொரு திரைப்படங்களையும் 75 தியேட்டர்கள் மட்டுமே தமிழகம் முழுவதும் வெளியிடுவது. 75 தியேட்டருக்கு மேல வெளியிடுறதே இல்லை.
பெரிய ஊரா இருந்தா 2 தியேட்டர் 3 தியேட்டர், அதுக்கு பி சென்டர் சி சென்டர்லாம் ஒவ்வொரு தியேட்டர் தான். அதுக்கு மேல நாங்க அதிகமா வந்து தியேட்டர்களை வெளியிட்டு போட்டியா ஒரு வாரத்திலேயே சம்பாதிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரல. தியேட்டர்ல ரசிக்கிறவங்க தியேட்டர்ல ரசிக்கலாம், வீட்டுல ரசிக்கிறவங்க வீட்டுல ரசிக்கலாம், கார்ல போகும்போதே படம் பார்க்கறவங்க போகும்போதே படம் பார்த்துக்கலாம். என்டர்டைன்மெண்ட் அவர் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்டர்டைன்மெண்ட், நம்ம கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்ற முடிவுல தியேட்டர் ரசிகர்களை மனதில் கொண்டு ஒரு 75 தியேட்டர்கள் மட்டும் தமிழகம் முழுக்க வெளியிடுவதற்காக முடிவு செய்திருக்கிறோம். அதே 2 லட்சம் மீட்டருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா வந்து 154 டிஸ்ட்ரிபியூட்டர்களை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி இருக்கிறோம். அவங்க வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் எல்லா 2 லட்சம் வீடுகள் இருக்க பகுதிகளிலும் எங்களுடைய சீட்டு அலுவலகம் இருக்கும். 5000 டீலர்கள், அதாவது ஒவ்வொரு டீலர்களுக்கு கீழே வந்து 50 பேர் குறைந்தபட்சம், அதுக்கு கீழே இருக்காங்க 30 பேர் 20 பேர் 50 பேர். ஏரியாவிற்கு தகுந்தமாக வந்து ஒரு கணக்குல 5000 டீலர்கள் வந்து தயாராயிட்டாங்க. சோ இப்ப அவங்க நீங்க ஊட்டியில படம் பார்க்கணுமா, கன்னியாகுமரியில படம் பார்க்கணுமா, ராமநாதபுரம் எண்டுல படம் பார்க்கணுமா, ஓசூர்ல படம் பார்க்கணுமா, அங்க ரெடி. எங்கே வேணாலும் நீங்க வீட்டுல உங்க வீடு தேடி காலையில டிவிடி உங்க வீட்டுக்கு வந்துடும். அவங்க உங்களை வந்து சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே நான் வந்தோம், நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஏன்னா எங்க வீட்டுக்கு கடைகள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. சோ அந்த கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா எல்லா இடங்களிலும் நம்ம ஆட்கள் ரீச் பண்றாங்க அப்படின்றது. சோ அது 2வது முறை தியேட்டர்கள் தவிர்த்து டிவிடி மூலமாக 2வது முறை ரிலீஸ் ஆன நாளிலேயே எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது சைஸ் வேற, இதோட இது வேற. நாங்க ஃபுல்லா சீல் பண்ணப்பட்ட இந்த கவர்களோட கொடுத்துருவோம், யாரும் பிரிக்க முடியாது. வாடிக்கையாளர்கள் தவிர, வாடிக்கையாளர்களுக்கு பிரிச்சிருந்தா தெரிஞ்சிடும். வாடிக்கையாளர் மட்டுமே பிரிக்க முடியக்கூடாது. இதுல இந்த பின்பக்கத்துல வந்து பார்கோட் நம்பர் கொடுத்திருக்கோம். டிவிடிலையும் உள்ள நாங்க பார்கோட் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். சோ இது வந்து காப்பி பண்ண முடியாத அளவுக்கும், அதே நேரத்துல வந்து டூப்ளிகேட் உருவாகாம டூப்ளிகேட்டை வாங்கி மக்கள் ஏமாறாம இருக்கிறதுக்குமான எல்லா முயற்சியும் பண்ணிருக்கோம். சோ இது போல வந்து ஒவ்வொரு டிவிடியும் எங்க டீலருக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்க அந்த கெட்ஜெட் என்ற அந்த கருவி மூலமா அவங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எங்க வித்தாங்கன்றது எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். சோ எங்க டீலர்கள் வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து தவறா ஒரு டிவிடி இடத்துல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க இது டூப்ளிகேட் எந்த டிவிடி எந்த இடத்துல விற்கப்பட்ட டிவிடி இருந்து வெளியே போகுது அப்படின்றது வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்க வச்சிருக்கோம். சோ இது வந்து எங்க டிவிடியோட மெத்தட். சோ இதுல வந்து நாங்க தொடர்ந்து படங்களை வந்து வெளியிடுவதற்காக திட்டமிட்ட பொழுது எங்களுக்கு முதலில் வந்து ஒரு கேள்விக்குறி இருந்தது, யார் கொடுப்பார்கள் அப்படின்னு. யாரும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இதை நாம் ஆரம்பிப்போம், சாதாரணமா தாராளமா கண்டிப்பாக வருவார்கள். ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் லாபம் சம்பாதிக்க வேண்டும், எல்லா தயாரிப்பாளர்களும் தங்கள் திரைப்படங்களை வெளியிட வேண்டும், எல்லா இயக்குநர்களுக்கும் அடுத்த திரைப்படம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த சீட்டு வச்சு உருவாக்கப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக இதை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஜெய்கே ஆரம்பிச்சாரு, ஜெய்கே விற்க வழி இல்லை அதுக்கு ஆரம்பிச்சாரு, அடுத்த படம் அப்பா மியூசியம் ஒன்று வச்சிருக்காரு. இப்படிலாம் சொல்லும் போது கூட அதை பத்தி அசரல. ஓகே வாங்க பார்ப்போம், வேலை பார்ப்போம் அப்படின்னு வேலையை பார்த்தோம். என் கூட நின்று என் கூட என்னை நம்பி என்னுடைய திரைப்படங்கள் எனக்கு இது வரைக்கும் பணம் சம்பாதிச்சு கொடுத்ததா, இல்ல பொருள் சம்பாதிச்சு கொடுத்ததா, இல்ல போன ஆடியோ நியூஸ்ல அமீர் சார் சொன்ன வீடு வாங்கல அப்படின்னாரு. இதெல்லாம் சம்பாதிக்கல. ஆனா நான் இங்க இருந்து கேட்ட உடனே 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் கட்டி என் கூட விநியோகத்தில் அணைவதற்கான நல்ல பெயரையும் நல்ல மதிப்பையும் மக்கள் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாங்க. 154 பேர் என் கூட இணைந்தாங்க. அந்த 154 டிஸ்ட்ரிபியூட்டரோட முயற்சியில இன்னைக்கு இவ்வளவு பப்ளிசிட்டி, பேன் பப்ளிசிட்டி பண்ணோம், ஆட்டோ பப்ளிசிட்டி பண்ணோம், போஸ்டர்ஸ் பண்ணோம், போர்டு வச்சோம், டிவியில ஆடு கொடுத்தோம், நிறைய ரேடியோல ஆடு கொடுத்தோம். இதற்கெல்லாம் முதலீடு, இதற்கெல்லாம் பணம் எல்லாம் மக்கள் என் கூட சேர்ந்தவங்களோட கரம் பற்றி நாங்க இதை செஞ்சோம். இப்ப அதன் மூலமா இந்த ஆட் எல்லாம் பண்ணி முடிச்சப்போ எங்களுக்காக அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்துச்சு. இதுல பண்ணவா அப்படின்னு நாங்க கிட்டத்தட்ட 25-30 படங்கள் பார்த்தோம். இது தேர்வு செய்யறதுக்கு ஒரு குழு வச்சிருக்கோம். அப்படின்ற செய்தியை சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பின் கோரிக்கை நாங்க வரப்போறோம். அதே போல வந்து சீட்டு குறிச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரியான டீலர்ஸ் பேக் இருக்கும். இதுக்குள்ளதான் அவங்க வச்சு கொண்டு வரணும்.